என்னோட கையில இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் அ வாட்டர் பபிள். சின்ன வயசுல நாம இதை பார்த்து ரொம்ப வியந்திருப்போம். உண்மையிலே இதுக்கு பின்னாடி இந்த பபுள் உருவாக்குற விதத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமானது. இந்த பபுளை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல கொஞ்சம் வாட்டர் எடுக்கிறோம். இந்த கப்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இந்த வாண்டை வச்சுட்டு ஊதுனோம்னா நமக்கு எந்த பபுளுமே கிடைக்காது. அதே நேரத்துல இந்த வாட்டர்ல கொஞ்சம் ஷாம்பு ஆர் டிஷ் வாஷ் லிக்விட் ஏதாவது ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதை எடுத்து ப்ளோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையான பபிள்ஸ் கிடைக்கும். இப்ப எனக்கு கிடைக்கிற இந்த பபிள்ஸை பாத்தீங்கன்னா இது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது கிடையாது. இட்ஸ் வீக், இட்ஸ் நாட் டியூரபிள். ஸோ இந்த பபிளை நாம இப்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னா இதுல நாம கொஞ்சம் கிளிசரின் ஆட் பண்ணணும். இட் மீன்ஸ் சோப்பி சொல்யூஷன்ல நாம கொஞ்சம் கிளிசரின் ஆட் பண்றோம். இந்த கிளிசரின் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு கிடைக்கிற பபிள்ஸ் தீஸ் பபிள்ஸ் ஆர் டியூரபிள். இதோட லைஃப் ஸ்பேன் அதிகம். இதான் நாம இப்ப ஒரு பபிளை உருவாக்குற ப்ராசஸ். பட் இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் தண்ணியில நாம இதை வச்சுட்டு ஊதுனோம்னா நமக்கு எந்த பபிளுமே கிடைக்காது. ரீசன் என்னன்னா ஒரு பபிள் உருவாகணும்னா இந்த பபிள் வாண்ட்ல ஒரு தின் ஃபிலிம் உருவாகணும். இத பாத்தீங்கன்னா ஒரு தின் ஃபிலிம் லேயர் இதுக்குள்ளாடி உங்களுக்கு தெரியும். இந்த தின் ஃபிலிம் உருவானாதான் இதுல பபிளை உருவாக்க முடியும். ஸோ வாட்டர்ல ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிட்டு எடுத்தேன்னா எந்த ஃபிலிமும் உருவாகாது. இதுக்கு ரீசன் என்னன்னா வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகம்னால பபிள் ஊதுறதுக்கு தகுதியான எந்த ஃபிலிமும் இதுல உருவாக்க முடியாது. ஸோ இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ரீசன் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த வாட்டர்ல சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாயிருக்கு. அதனால இந்த பபிள் வாண்டுக்குள்ளாடி நமக்கு எந்த ஃபிலிமும் உருவாக்க முடியாது. இட் மீன்ஸ் இப்ப சோப் வாட்டர்ல நான் டிப் பண்ணிட்டு எடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு தின் ஃபிலிம் இந்த பபிள் வாண்டுக்குள்ளாடி பார்க்க முடியும். இப்படி எந்த ஃபிலிமுமே இந்த வாட்டர்ல நமக்கு உருவாகாது. வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் பிட்வீன் த வாட்டர் மாலிகூல்ஸ். ஒரு இடத்துல இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாத்துக்கும் இடையில உள்ள அட்ராக்ஷன் தான் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ரீசன். இட் மீன்ஸ் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு மேக்னெட்டுக்கு மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால நமக்கு இந்த பபிள் வாண்டை யூஸ் பண்ணி வாட்டர்ல டிப் பண்ணி எந்த ஃபிலிமுமே எடுக்க முடியாது. அதே நேரத்துல நமக்கு ஒரு பபிள் உருவாகணும்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணணும். சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணணும்னா இந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு இடையில உள்ள அட்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா ஆடிங் ஆஃப் சர்ஃபெக்டன்ஸ். இட் மீன்ஸ் இந்த தண்ணி கூட டிஷ் வாஷ் லிக்விட் இல்லைன்னா ஷாம்பு இப்படி ஏதாவது ஒரு சர்ஃபெக்டன்ட்டை ஆட் பண்ணும்போது இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாகும். ரீசன் என்னன்னா டிஷ் வாஷ் லிக்விடோட மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும்னா அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு சைடு இருக்கும். ஒன்று ஹைட்ரோஃபிலிக் எண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹைட்ரோஃபோபிக் எண்ட். இட் மீன்ஸ் ஹைட்ரோஃபிலிக் எண்ட்னு சொல்றது வாட்டர் மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ற ஒரு எண்ட். அதே இது ஹைட்ரோஃபோபிக் எண்ட்னு சொல்றது வாட்டர் மாலிகூல்ஸை ரிப்பல் பண்ணும். இப்போ இந்த ஹைலி அட்ராக்டிவா இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு இடையில இந்த சோப்பி மாலிகூல்ஸ் ஆட் ஆகும் போது இந்த சோப் மாலிகூல்ஸ் அந்த அட்ராக்ஷனை வீக் பண்ணும். ரீசன் என்னன்னா இதோட ஸ்ட்ரக்சர்ல இது. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது இடையில போய் அந்த கனெக்ஷனை வீக் பண்ணும். இந்த கனெக்ஷனை வீக் பண்ணும்போது இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாகும். ஸோ இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாகும் போது நமக்கு இந்த பபிள் வாண்டை வச்சு இந்த தின் ஃபிலிம்ஸை இந்த பபிள் வாண்ட்ல எடுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட கண்டிஷன்ல இந்த சோப்பி சொல்யூஷன்ல நமக்கு கிடைக்கிற பபிள் வீக் ஆனதுன்னு பார்த்தோம். ஸோ இதை அடுத்தது கிளிசரின் ஆட் பண்ணி இதை ஸ்ட்ராங் ஆக்கணும். இது எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பார்த்தீங்கன்னா கிளிசரினை நம்ம ஒரு டைப் ஆஃப் ஹியூமெக்டன்ட்னு சொல்லுவோம். இந்த சொல்யூஷன்ல கிளிசரின் ஆட் பண்ணும்போது இந்த கிளிசரின் என்ன பண்ணும்னா ஈரப்பதத்தை உறிஞ்சு தக்க வச்சிருக்கோம். இட் மீன்ஸ்
இந்த கிளிசரினோட லேயர் இந்த பபிள்ல அட்டாச் ஆகி இருக்கும்போது ஈரப்பதம் இதுல தக்க வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்துல இந்த கிளிசரின் வாட்டர் மாலிகூல்ஸ ரொம்ப இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கும். இப்படி பிடிச்சு வைக்கிறதுனால இந்த பபிள்ல இருக்க வாட்டர் மாலிகூல்ஸோட எவாப்ரேஷன் ஸ்லோவா நடக்கும். சோ இந்த வாட்டர் மாலிகூல் எவாப்ரேட் ஆகுற ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகுறதுனால பபிளோட லைஃப் ஸ்பேன் அதிகம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பபிள். சோ இப்ப நமக்கு இந்த பபிள் எப்படி உருவாகுது, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் இந்த பபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிறது இதோட ஷேப், இதோட சைஸ், இதோட கலர். ஃபர்ஸ்ட் இதோட ஷேப். இப்போ இந்த பபிளோட ஷேப்பை பாத்தீங்கன்னா இட்ஸ் இந்த ஷேப் ஆஃப் a ஸ்பியர். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு ரீசன் என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல டென்ஷன் அதிகமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எப்பயுமே உள்நோக்கி இழுக்கும். இட்ஸ் லைக் அ பலூன் ஃபில்டு வித் ஏர். ஒரு பலூன்ல நம்ம ஏரை ப்ளோ பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் இந்த பபுளும். பலூன் எப்படி உள்நோக்கி அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள இழுக்குமோ அதே மாதிரி தான் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் டென்ஷன்னால உள்நோக்கி இழுக்கப்படும். அதே நேரத்துல உள்ள ஏர் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல அது செட்டில் ஆயிரும். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே கம்ப்ரஸ் ஆகி அந்த ஏரை பிடிச்சு நிறுத்த ட்ரை பண்ணும்போது இருக்கிறதுலே மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள இது அடங்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வால்யூமுக்கு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கொண்ட ஒரு ஷேப் ஸ்பியர். இப்படிப்பட்ட கண்டிஷன் இருக்கிறதுனால பபிள் இயற்கையாவே அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை சூஸ் பண்ணுது. அதுதான் இந்த பபிளோட ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு காரணம். நெக்ஸ்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சைஸ் நமக்கு ஒவ்வொரு பபிளும் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. ஒரு ரீசன் இந்த பபிள் வாண்ட கூட சொல்லலாம். இந்த பபிள் வாண்டோட சைஸை பொறுத்து இந்த பபிளோட சைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ளோ பண்ற விதம், அந்த ப்ளோ பண்ணும்போது எவ்வளவு ஏர் அதுக்குள்ள ஃபில் ஆகுது அதை பொறுத்து அதுக்கு சைஸ் வேரி ஆகும். நெக்ஸ்ட் அந்த நேரத்துல இருக்கிற டெம்பரேச்சர், அந்த லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் சேர்ந்துதான் இந்த பபிளோட சைஸை டிசைட் பண்ணுது. இன் லாஸ்டா ஒன் திங், தட்ஸ் த கலர் ஆஃப் த பபிள். இந்த பபிளோட கலரை பாத்தீங்கன்னா லைட் ரெயின்போ கலர்ஸ் அதுல உங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெயின்போ கலர்ஸ் எப்படி உருவாகுது? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? இதுல இருக்க ரெயின்போ கலருக்கு ரீசனை பாத்தீங்கன்னா இப்ப இதுல சன்லைட் இதுல படுது. சன்லைட் இதுல விழும்போது சில லைட் ரேஸ் இதுல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருது. சில லைட் வேவ்ஸ் என்ன ஆகுதுன்னா இதுல விழுந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. இட் மீன்ஸ் லைட்டா பெண்ட் ஆகி உள்ள ஊடுருவுது. உள்ள ஊடுருவினதுக்கு அப்புறம் இதோட பாட்டம் லேயர்ல பட்டுட்டு திரும்ப மேல் நோக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த லைட் ரேஸ் மேல் லேயர்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அடுத்தது உள்ள போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த நேரத்துல என்ன நடக்குன்னா ரெண்டு லைட் வேவ், ஒன்னு ரிஃப்ளெக்டட் லைட் வேவ்ஸ், ரிஃப்ராக்ட் ஆகி திரும்ப வந்த லைட் வேவ்ஸ். இந்த ரெண்டு லைட் வேவ்ஸும் வேவ்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பீக் ஒரு டஃப், ஒரு பீக் ஒரு டஃப். ஸோ இப்படிதான் அதோட வேவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேவ்ஸோட பீக்கும் கம்பைன் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ். ரெண்டு வேவ்ஸும் ஜாயின் ஆகுறத இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இதுல ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னா இப்ப இந்த வேவ்ஸுக்கு பீக் அண்ட் டஃப் இருக்குன்னு சொன்னேன். ரெண்டு வேவோட பீக் கம்பைன் ஆச்சுன்னா இத கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எங்க எல்லாம் நடக்குதோ அங்கதான் உங்களுக்கு கலர்ஸ் விசிபிளா இருக்கும். சோ இதுல எங்க எல்லாம் உங்களுக்கு கலர்ஸ் விசிபிளா இருக்கோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்த இடங்கள். அதே நேரத்துல ஒரு வேவோட பீக் ஒரு வேவோட டஃப்பும் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா அந்த ரீஜியன்ல கலர்ஸ் கேன்சல் ஆகும். சோ அந்த கேன்சல் ஆகுற ரீஜியன்ஸ்ல தான் நீங்க இந்த பபிள்ல எந்த கலருமே பார்க்க முடியாது. கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் இந்த கலருக்கு ரீசனா இருக்கு. கலர் உருவாக்குறது ஓகே தான். அதே நேரத்துல இதுல நமக்கு ஏன் ரெயின்போ கலர்ஸ் உருவாகுது? இதுல நமக்கு இப்ப ரெயின்போ கலர்ஸ பார்க்க முடியுது. அதுக்கு ரீசன் என்ன?
ரெயின்போ கலர்ஸ பாக்குறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு பிரிசம்ல ஒயிட் லைட்ட பாஸ் பண்ணும்போது அதுல டிஸ்பர்ஷன் நடக்கும். டிஸ்பர்ஷன் நடக்கும்போது இந்த ஒயிட் லைட் ரேஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி பல கலர்ஸா உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுக்கு விசிபிள் ஆகுற கலர்ஸ் தான் அந்த 7 ரெயின்போ கலர்ஸ். அதே மாதிரி தான் லைட் ரேஸ் இந்த பபிள்ல படும்போதும் இங்க டிஸ்பர்ஷன் நடக்குது. இட் மீன்ஸ் சன்லைட்டோட ஒயிட் ரேஸ் இந்த பபிள்ல பட்டு ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது உங்களுக்கு இங்க 7 ரெயின்போ கலர்ஸ் விசிபிளா தெரியும். இந்த பபிளோட கலர்ஸ் நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால உருவாகுதுன்னு பார்த்தோம். பட் இதுல நமக்கு கொஞ்சம் ரெயின்போ கலர்ஸ் விசிபிளா இருக்கும், இருந்தாலும் எல்லா கலர்ஸும் விசிபிளா இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கலருக்குமே வேவ் லென்த் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இன்டர்ஃபியர் ஆகுற பாயிண்ட்டும் இந்த கலரோட வேவ் லென்த் எல்லாமே மேட்ச் ஆகி வந்தாதான் ஒரு கலர் நமக்கு விசிபிளா தெரியும். ஸோ இந்த மேட்சிங்கை பொறுத்து, இந்த மேட்சிங் டிஃபரன்ஸ்க்கு காரணம் இந்த பபிளோட திக்னஸ் வேரி ஆகுறதுனால அந்த பபிளோட இன்டர்ஃபரன்ஸ் வேரி ஆகும். ஸோ இதனால நமக்கு எல்லா ரெயின்போ கலர்ஸும் விசிபிளா இருக்காது. அதுல ஒரு சில கலர் தான் கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிற இருக்கிற கலர்ஸ் தான் விசிபிளா நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பபிள் உருவாகிறதுக்கான காரணங்கள், பிளஸ் இதோட ஷேப், சைஸ் அண்ட் கலருக்கு ரீசனா இருக்கு. ஸோ இப்போ நீங்களும் இது மாதிரி ஒரு அருமையான பபிள் சொல்யூஷனை, சோப்பி சொல்யூஷனை உருவாக்கி பபிளை ப்ளோ பண்ணி விளையாடுங்க. தட்ஸ் இட். இது மாதிரியான அற்புதமான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.